Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்கப்ல வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சொல்ல போறேன் டிப்ஸோட. ஓகே, ஸோ செட்டிங் ஸ்ப்ரேங்கிறது யார் வச்சுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே எல்லாருமே வச்சுக்கலாம். எஸ்பெஷலி மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும், ஸ்மஜ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும், ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஃபேஸஸ் கனடாவில் ஆல் டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர், கலர் பாரில் அந்த ஆல் டே ஃபினிஷிங் மிஸ்ட், மேப்ளினில் மேட் ப்ளஸ் போர்லெஸ் அந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, சுகர் காஸ்மெட்டிக்ஸில் இருந்து அந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, எல்ஃபில் இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். அஃபோர்டபுளில் போகிறீங்கன்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி, யூ கேன் ட்ரை ஃப்ரம் மார்ஸ் ஒண்டர் ஃபிக்ஸர், இன்சைட்டில் இருந்து கூட அந்த மேக்கப் ஃபிக்ஸர் இருக்குது, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம செப்பரேட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கி செட்டிங் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணனால என்னென்ன ஒரு இது கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செட்டிங் ஸ்ப்ரே மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு இருக்கிற அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ், பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் டவுன் பண்ணி உங்களுக்கு நல்லா அதை லாக் பண்ணி வச்சுருந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். யூஸ்வல் மேக்கப் டைமை விட எக்ஸ்ட்ரா டைமுக்கு மேக்கப் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து நீடிச்சிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இது. செகண்ட் இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், க்ரீஸ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஸ்கின் லைக் ஒரு ஃப்ளாலஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸ்கின்னோட ஸ்கின்னாக உள்ளே இருந்தால் உங்களுக்கு மேக்கப் வந்துட்டு நம்ம ஸ்கின் மாதிரியே நமக்கு வந்துட்டு காட்டும். எஸ்பெஷலி ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் தவிர மற்றது நம்ம போட்டோஸ்லாம் நம்ம ஸ்கின் மாதிரியே காட்டும். நம்ம கரெக்டான ஷேட் போடும்போது இன்னுமே ரொம்ப நேச்சுரலாக காட்டும். நம்ம அந்த கரெக்டான ஷேட் போட்டு இன்னும் செட்டிங் ஸ்ப்ரே நம்ம போடும்போது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக காட்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 minutes இஸ் எனாஃப். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 minutes வந்து போதும். அதுக்கு மேலே வந்து ரொம்ப போகணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஸோ அது நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் டைம் விடுங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் டைம் விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே நேச்சுரலாக ஆட்ரு ஆகி உங்கள் மேக்கப்பை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடும். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ரொம்ப பார்க்க ஒரு ஃப்ளாலஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் மேக்கப்போட எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு சீம்லெஸ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக் ஷூர் உங்கள் ஆர்ம் லென்த் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ ரொம்ப கிட்டக்கு வச்சு நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஆர்ம் லென்த்தில் நம்ம வந்துட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது நான் செப்பரேட்டாக போடுறேன். 2 different ways to யூஸ் செட்டிங் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக வந்துட்டு போடுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரேயோட ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். செட்டிங் ஸ்ப்ரேயோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்ம் லென்த்தில் வச்சுருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு தென் நேச்சுரலாக அப்படியே விட்டுறணும். நீங்கள் வைப் டவுனாக எதுவுமே பண்ணிடக்கூடாது. நேச்சுரலாக ஆட்ரே ஆகணும். கொஞ்ச நேரம் டைம் மீட்டிங் அப்படின்னா உங்கள் ஐ மேக்கப், லிப் மேக்கப், பேஸ் மேக்கப் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து இப்போ பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ப்ரைமர், கன்சீலர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் நீங்கள் போட்டு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை இன்னுமே மெல்ட் டவுன் பண்ணி இன்னும் லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு கூட நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விட்டுட்டு தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் செட் பண்ணும்போது இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பவுடர் செட் பண்ணிவிட்டு ஐ மேக்கப், லிப் மேக்கப்லாம் போயிட்டு தென் இன்னொரு செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் லாங் லாஸ்டிங், சூப்பர் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மேக்கப் வந்து நல்லாவே வந்துட்டு அல்ட்ரா வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல குவாலிட்டியான செட்டிங் ஸ்ப்ரே மேக்கப் இது நீங்கள் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து நீங்கள் வந்துட்டு ப்ரைமராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டர் ப்ரைமராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் ப்ரைமருக்கு பதிலாக செட்டிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விட்டுட்டு தென் நீங்கள் அடுத்தது பேஸ் மேக்கப் ப்ராடக்ட், ஃபவுண்டேஷன், கன்சீலர் இல்லைனா கன்சீலர் பவுடர் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு தென் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே ரீடச்சப் பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு இன்னுமே டபுள் லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். மேக்கப் வந்து இன்னுமே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்துட்டு எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளது போகிறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா யூ கேன் ஆஃபர் அ மேட் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ நீங்கள் டிவி இருக்கிறீங்க, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா டிவி செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து போய்க்கலாம். காம்பினேஷன் நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரி நீங்கள் வந்து போகலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ஆல் ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் செட்டிங் ஸ்ப்ரே தான் காட்ட போகிறேன். இந்த இன்சைட்லேருந்து இந்த மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே. ஸோ இதுதான் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அஃபோர்டபுள். அட் த சேம் டைம் இது வந்து ரொம்பவே நல்லா ஃபைனாக வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ ஸோ இந்த மாதிரி ஃபைனாக
நல்ல ப்ராடக்ட் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி இந்த மேக்கப் ஃபிக்ஸர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அஃபோர்டபுள். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறீங்க, அதர்ஸாக இருக்கிறீங்க, நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸ் நல்ல ஒரு செட்டிங் ஸ்ப்ரே மேக்கப் ஃபிக்ஸர் தேடுறீங்கன்னா தாராளமாக இந்த இது நீங்கள் வந்து போய்க்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா க்ரீசிங், ஸ்மஜிங், ஃபேடிங்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் டச் உங்களுக்கு வந்து கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டாகவும் இல்லை, ஹைட்ரேட்டாகவும் இல்லை, நடுத்தரத்தில் இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் இது நான் ஸ்டிக்கி, ரெஃப்ரெஷஸ், நல்லா அந்த கேக்கி, பவுட்ரி, பேட்சி லுக்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் சீம்லைஸ் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் ஸ்ப்ரே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேரபன் ஃப்ரீ, வீகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ, டெர்மட்டாலஜி டெஸ்டட் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா FDA அப்ரூவ்ட். இதுதான் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் போடும்போது உங்களுக்கு ஸ்கின்னும் நல்லா சேஃப்டி, ஸ்கின் சேஃப்டி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராது. இந்த மாதிரி நம்ம க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம போடும்போது, மேக்கப் ப்ராடக்ட் போடும்போது நமக்கு வந்து க்ரூயல்ட்டி ஃப்ரீ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் போடும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து டேமேஜ் அந்த அளவுக்கு வராது. ஓகே, ஸோ இதான் கைஸ் என்னோடைய இந்த செட்டிங் ஸ்ப்ரே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுதான். ஸோ இது நீங்கள் பிரைட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்ரிடே யூஸுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு பார்ட்டி, லாங் லாஸ்டிங் லுக்காக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறீங்க, ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் நிற்கணும் அப்படின்னா தாராளமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வந்து உங்கள் விருப்பம். பட் கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், டபுள் எஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும், ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், க்ரீஸ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இதை பற்றி நான் செப்பரேட் ரிவ்யூ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு நைக்கா, அமேசான், பர்பிள் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. ஈவன் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். கண்டிப்பாக இதேமாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அஸ் ப்ரைமர் வாட்டரா, க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பேஸ், ஐ மேக்கப் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் டச்சாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒன்ஸ் அகெயின். Yes, I love you all. Take care, stay safe, and bye.